தமிழ் கழுகு. மாநாட்டுக்கு ரூம் போட்டு யோசிக்கிறதுலாம் ஓல்டு ஸ்டைல். வீடு போட்டு யோசிக்கிறேன் பாருன்னு புது ஸ்டைல்ல வேலை பார்த்துட்டு இருக்காராம் புசி ஆனந்த். தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கிறதோட இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு வர்றாராம். மாநாட்டு நெருக்கத்துல விக்கிரவாண்டியிலேயே தங்கி வேலை பார்க்கக்கூடிய வகையில மாநாட்டு திடலுக்கு பக்கத்திலேயே வீடு ஒன்னையும் வாடகைக்கு எடுத்திருக்கிறாராம். மாநாட்டுக்கு முன்னாடியே பொறுப்புகள் போடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பொறுப்பெல்லாம் மாநாடு முடிஞ்ச பின்னாடிதான், அது வரைக்கும் ஒழுங்கா மாநாட்டு வேலையை பாருங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காம் தலைமை. மதுரை மாண்புமிகு ஒருத்தர் அடிக்கடி கட்சி ஃபங்க்ஷன்ல மிஸ் ஆகுறாராம். ஓரங்கட்டப்படுறாரோன்னு சந்தேகப்படுறாங்க உடன்பிறப்புகள். துணை முதலமைச்சரா பதவியேற்று முதல் முறையா மதுரைக்கு வந்தாரு உதயநிதி ஸ்டாலின். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமான நிலையத்துக்கு மட்டும் வந்து சால்வையை அணிவிச்சுட்டு கூடவே பயணிக்காம கிளம்பிட்டாராம். மதுரையோட இன்னொரு அமைச்சரான மூர்த்தி தான் தடபுடலா வரவேற்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காராம். துணை முதலமைச்சராக உதயநிதி பதவியேற்க நிகழ்ச்சியில கலந்துக்காத அமைச்சர்ல பிடிஆரும் ஒருத்தர். நிகழ்ச்சிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு போன நிலையில விமானம் லேட் ஆனதுனால கலந்துக்கலன்னு சொன்னாலும் அதுவுமே அதிருப்தியோட வெளிப்பாடுன்னே சொல்றாங்க. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவு பண்ணி வேலையை ஆரம்பிச்சிருக்காராம். புதுச்சேரியில கடந்த காங்கிரஸ் ஆட்சியில முதலமைச்சரா இருந்த நாராயணசாமி இறுதியில பாஜக நடத்திய நாடகத்தால ஆட்சி கவிழ்ந்ததா சொல்லி ராஜினாமா செஞ்சாரு. அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடல. திட்டங்களை சரியா செயல்படுத்தாததுனால மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்ல, நின்னா தோல்வி உறுதி அப்படிங்கிற மனநிலையில இருந்துதான் தேர்தலை தவிர்த்தாருன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப 2024 காங்கிரஸ் புதுச்சேரியில நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச நிலையில 2026 மறுபடியும் போட்டியிடுற முடிவுக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காராம் நாராயணசாமி. எம்பி வைத்தியலிங்கத்தோட தொகுதியான காமராஜ் நகரை நாராயணசாமி குறிவச்ச நிலையில அதே தொகுதியில காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆதரவோட மூத்த தலைவர் தேவராஜும் களமிறங்க பிளான் பண்ணியிருக்காராம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில யாருக்கு காமராஜ் நகர் தொகுதிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் அரசியல்ல விட்ட இடத்தை பிடிக்க ஓபிஎஸ் தன்னோட வீட்டுல விசேஷ பூஜைகளை செய்யறாராம். ஜெயலலிதா இருக்கும்போதே முதல்வர் சாய்ஸ்ல இருந்த ஓபிஎஸ் அவங்க மறைவுக்கு அப்புறமா தர்ம யுத்தம், பழனிசாமி கூட மோதல்னு அதிமுகல தன்னோட அடையாளத்தை தொலைச்சிருக்கிற நிலையில அரசியல் பாதைக்காக ஆன்மீக பாதையை கையில் எடுத்திருக்கிறாராம். சில நாளைக்கு முன்னாடி பெரிய குளத்துல உள்ள தன்னோட வீட்டுல திருவாசகம் பாடி விசேஷ பூஜை மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சியையே நடத்தி இருக்கிறாரு. அதிமுகவில் மறுபடியும் இணையறதுக்காக எடுத்த முயற்சிகள் பலனளிக்காத நிலையில ஆன்மீக பாதையை தேடி இருக்காராம் ஓபிஎஸ். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை நடத்தினா அரசியல்ல மீண்டும் இணைப்பை சாத்தியப்படுத்தலாம்னு அரசியலுக்காக ஆன்மீக பூஜைகள் செஞ்சுட்டு வர்றாராம் ஓபிஎஸ். நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.